வணக்கம். இன்னைக்கு நம்ம IVF ப்ரொசீஜரை பற்றி பார்க்கலாம். நான் உங்களுக்கு IVF ப்ரொசீஜர்னா என்ன, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் நீங்கள் IVF ப்ரொசீஜரை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்குவீங்க. இதுக்கு அடுத்து நான் போஸ்ட் பண்ண போகிற வீடியோஸில் நீங்கள் அந்த IVFல என்னென்ன டெக்னிக்ஸ், முக்கியமான டெக்னிக்ஸ் நீங்கள் ஆர் ப்ரொசீஜர் நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கிட்ட கேட்டு எனக்கு அது பண்ணுங்கன்னு கேட்கணும். இல்லைனா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர் உங்களுக்கு IVF ரேட் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி IVFனா என்னன்றது தெரியணும்ல உங்களுக்கு. அதனால் பேசிக்காக உங்களுக்கு IVF பற்றி நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ நம்மளோட உடலை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இதில் இந்த IVF ப்ரொசீஜரில் இன்வால்வ் ஆகிறது ஆண்கள், பெண்கள். ஸோ ஒரு பெண் கிட்டேருந்து எக், இப்போ பாப்பா பிறக்கிறதுக்கு பெண்கள் கிட்டேருந்து எக்கு தேவை. மேல் கிட்டேருந்து, அதாவது மேல் பார்ட்னர் கிட்டேருந்து ஸ்பெர்ம்ஸ் தேவை. ஸோ இந்த எக் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டுத்தையும் இணைச்சு அவங்க கருவாக உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த விஷயம் நம்ம உடம்புக்குள்ள நேச்சுரலாக நடந்தால் அதுக்கு பேர் இன்வைவோ. இதுவே இவங்க வெளியில் பண்ணாங்கன்னாக்கா அதுக்கு பேர் இன்விட்ரோ. இப்போ திருமணமான தம்பதியர்கள் ஒரு மாதத்துலேயோ இல்லைன்னா 2-3 மாதத்துலேயோ கன்சீவ் ஆகிடுறாங்க, வாமிட் பண்ணுறாங்க, குட் நியூஸ் கிடைக்குது. வெளியில் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க, பாசிட்டிவ்னு வருது. ஸோ இந்த மாதிரி பாப்பா ஃபார்ம் ஆகிருக்கிறதுனாக்கா அது இன்வைவோ. ஏன்னா உடலுக்குள்ளேயே தானாகவே நடக்குது, பாப்பா ப்ரொடியூஸ் ஆகிடுது. ஸோ பல பேருக்கு பிரச்சனை ஏற்படுது, அதனால் குழந்தைகள் பிறக்கிறது கிடையாது, உருவாகிறது கிடையாது. ஸோ அவங்களாம் தான் ஹாஸ்பிட்டல் தேடி போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் பண்ணுறது ஸ்பெசிஃபிக்காக இந்த IVF ப்ரொசீஜரில் பண்ணுற மெத்தட் என்னன்னா அது கம்ப்ளீட்லி இன்விட்ரோ ப்ரொசீஜர்ஸ். எல்லாமே வெளியில் நடக்குது. ஃபைனலாக பாப்பாவையும் வெளியிலேயே உற்பத்தி பண்ணிட்டு தான் உங்களோட அதாவது அம்மாவோட வயிற்றில் வைக்கிறாங்க, யூட்ரஸில் கர்ப்பப்பையில் வச்சு மேற்கொண்டு வளர்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஸோ பாப்பா வரைக்கும் வெளியிலேயே ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, வெளியிலேயே உருவாக்கப்படுது குழந்தை. இதுக்கு பேர் தான் இன்விட்ரோ. அது IVFல நடக்குது. ஸோ இந்த IVFன்னு இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக பாப்பா வரணும்னாக்கா 3 முக்கியமான விஷயம் நடக்கணும், தேவையான விஷயம். அது என்னன்னாக்கா, முதல்ல குவாலிட்டியான எக் ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும். குவாலிட்டியான எக் தேவை, குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸ் தேவை. அண்ட் 3வது முக்கியமான விஷயம், அந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அந்த யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது, மெயினான குறைபாடுகள் இருக்கக்கூடாது. அதாவது இந்த பாப்பா நம்ம உருவாக்கப்படுற பாப்பா கர்ப்பப்பையில் ஒட்டுறதுக்கு தேவையான விஷயங்கள் அனைத்தும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த கர்ப்பப்பையில் கட்டிகளோ ஏதாவது அந்த ஒட்டுற இடத்துல கட்டிகளோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுனாக்கா அது பாப்பா ஒட்ட முடியாது. அந்த மாதிரி கட்டத்தில் தான் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயம் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். குவாலிட்டியான கருமுட்டைகள் தேவை, குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸ் தேவை, அண்ட் கர்ப்பப்பை ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தான் பாப்பா போய் ஒட்டி மேற்கொண்டு வளர முடியும். ஸோ இப்போ இந்த குவாலிட்டியான எக் நிறைய பேருக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. மெயின் ஃபேக்டர் ஏஜிங். நம்ம மட்டும் ஏஜ் ஆகிறது கிடையாது, நம்ம கூடவே நம்மளோட கருமுட்டைகளோட ஏஜும் வளர்ந்துட்டு வருது, வயசாகிட்டு வருது. ஸோ வருஷம் ஓட ஓட அதோட ஏஜும் ஓடிக்கிட்டே இருக்கு, அதுவும் ஏஜ் ஆகுது. ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட உடம்பு குவாலிட்டியான எக் ப்ரொடியூஸ் பண்ணாது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் ரொம்ப டிலே பண்ணிங்கனாக்கா குவாலிட்டியான எக் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னாக்கா, உங்களுக்கு குழந்தை டிலே ஆகுதுன்னாக்கா
ரொம்ப வெயிட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஐவிஎஃப் ப்ரொசீஜருக்கே போகிறது தான் என்னோட பர்சனல் சஜஷன். நீங்கள் வந்து அதுக்கு உண்டான நீங்கள் வெயிட் பண்ணி கூட அதுக்கு உண்டான அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக ஐவிஎஃப் ப்ரொசீஜரே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுதான் பெஸ்ட் ப்ரொசீஜர் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த குவாலிட்டியான எக் அண்ட் குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸ் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு கொடுத்த இன்டர்நேஷ்னல் மெடிசன் என்னன்னாக்கா ஃபெம்க்யூர் ஏ அண்ட் ஃபெம்க்யூர் பி, FEMCUREA, அதே மாதிரி ஃபெம்க்யூர் பி. இதுதான் போத் த பார்ட்னர்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் தம்பதியர்கள் 2 பேருமே இந்த டேப்லெட்ஸை எடுத்துக்கணும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டாக்கா அவங்களுக்கு வந்து அந்த எக்கும் ரொம்ப இந்த டேப்லெட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர், வெரி எஃபிஷியன்ட் அண்ட் ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குற டேப்லெட்ஸ். இதில் அந்த மாதிரியான காம்போசிஷன் இருக்கும். இது வேறு ஒன்றும் ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கிடையாது. அதனால தான் நான் அதோட பேரை சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த நேமை வந்து உங்களோட உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டர்ஸ் கிட்ட கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஈவன் டாக்டர் அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்டை நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு, ஏதாவது உங்களோட ஃபேமிலி டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இது உண்மையிலே ஹெல்த் சப்ளிமெண்ட் தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட்ரி தான். இது இனிஷியலில் இதை தான் கொடுப்பாங்க. அதில் எல்லா விட்டமின்ஸ், மினரல்ஸ், கோஎன்சைம்ஸ் எல்லாமே இருக்குது. உடம்புக்கு தேவையான விஷயங்கள், அந்த குவாலிட்டியான எக் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள், குவாலிட்டியான ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான நியூட்ரிஷன், எல்லா சப்ளிமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இது எடுத்துட்டிங்கனாக்கா பவர் பேக்கேஜ் மாதிரி இது டெய்லி இந்த டேப்லெட் எடுத்துக்கணும். ஒரு டேப்லெட் மார்னிங் அண்ட் நைட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மார்னிங் ஏ அண்ட் உங்கள் டாக்டர்கிட்டயே கேளுங்க, அவங்களே பெஸ்ட் பாசிபிலிட்டி பெஸ்ட் டோசேஜ் என்னன்றதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு 3 months வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறீங்களான்னு பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் 3 monthsக்கு அப்புறமாவும் நீங்கள் கன்சீவ் ஆகலைன்னாக்கா, ஸோ அதனால் என்ன மீனிங்னாக்கா, அடுத்தது உங்களோட உடம்பு வந்து குவாலிட்டியான எக் அண்ட் ஸ்பெர்ம் இருக்குது, பட் டைமிங் மிஸ் அவுட் ஆகுது. உங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் உங்களுக்கு வந்து அந்த எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் பாப்பா ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குறை எதுவும் இருக்குதுன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அடுத்தது நம்மளோட யூட்ரஸ். ஓகேவா? யூட்ரஸில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் கரெக்டான டைமும் மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாக்கா, அடுத்தது என்ன அப்படியும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலனாக்கா என்ன பிரச்சனையாக இருக்கும்னாக்கா, உங்களோட யூட்ரஸ் வால், உங்களோட யூட்ரஸ் எப்படி இருக்குது, அங்கே ஏதாவது கட்டிகள் இருக்கா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றது நமக்கு தெரியணும். அப்போது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் ஆகணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த டேப்லெட் நான் கொடுக்குறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 15,000 நான் சொன்ன மாதிரி முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி 15,000 ஆகும். 2 பேருமே எடுத்துக்கலாம். கணவன் மனைவி 2 பேருமே எடுத்துக்கோங்க. ஒரு 3 monthsக்கு எடுத்துக்கோங்க. வெரி வெரி பவர்ஃபுல் டோசேஜ். இது ரொம்ப பவர் பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ உங்களுக்கு இதனால் நேச்சுரல் கன்சீவாக ஆக முடியலனாக்கா, நான் சொன்ன இந்த 2 காரணம் இருக்கலாம். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. ஹாஸ்பிட்டல்லே வந்து இப்போது எனக்கு அதாவது ஐவிஎஃப் ப்ரொசீஜர்னால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரு 3 months கொடுப்பாங்க. 3 months கொடுத்துட்டு சைட் பை சைடு உங்களுக்கு வந்து எல்லா பிளட் டெஸ்ட் அண்ட் ரிக்வயர்ட் ஹார்மோனல் டெஸ்ட் எல்லாமே ஒரு முறை கம்ப்ளீட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்னென்னலாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துடுவாங்க உங்களுக்கு. அண்ட் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்குனாக்கா, உங்களுக்கு வந்து எக்கு சரியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியலனாக்கா, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹார்மோனல்
இம்பேக்ட் இருக்குதா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஃபுல்லாக எடுத்துடுவாங்க. அது எனக்கு வந்து ஒரு 10,000 15,000 சம்திங் ஆச்சு ஒரு 3 years பேக். இப்போது இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் எடுத்துட்டு உங்களை இந்த 3 months இந்த டேப்லெட்ஸ் ஹெல்த் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க அவங்களும். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதுவும் ரிசல்ட்டு நீங்கள் கொண்டு வரலனாக்கா, நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியலனாக்கா, அடுத்தது என்ன பண்ணுவாங்கனாக்கா, உங்களோட அதாவது ஸ்பெர்ம்ஸ் இருக்கு இல்லையா, மேல் பார்ட்னரோட உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் இருக்குல்ல, அந்த ஸ்பெர்முக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பேர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட். ஓகேவா? இந்த டெஸ்ட் எதுக்கு பண்ணுறதுனாக்கா, நம்ம வந்து பொல்யூட்டட் என்வாயர்மெண்ட்டில் தான் இப்போது இருக்கிறோம். ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன் இது எல்லாமே சேர்ந்து குவாலிட்டியான ஸ்பெர்ம்ஸ் அண்ட் நம்மளோட சாப்பிட்ற நியூட்ரிஷன், நம்ம வந்து ரொம்ப பிஸி ஷெட்யூலில் ரொம்ப நியூட்ரிஷனல் ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது கிடையாது. ப்ராக்டிக்கலாக ஏதோ நார்மல் ஃபுட் தான் சாப்பிடுவோம். ஸோ அதனால் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம்லேயே ஹை குவாலிட்டியாக கிடைக்காது. அதனால் இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அண்ட் இந்த டெஸ்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியும். அதாவது இது என்ன டெஸ்ட்டுனாக்கா, அந்த ஸ்பெர்முக்கு வந்து ஹெட் அண்ட் டெய்ல் இருக்கும். அது எப்படி இருக்கும்னாக்கா, ஸ்பெர்ம் உங்களை எல்லாருமே நெட்டில் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஒரு ஹெட் இருக்கும், ஒரு டெய்ல் இருக்கும், வால் மாதிரி. அது அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த ஸ்பெர்மோட ஹெட்டில் டிஎன்ஏ இருக்கும், ஜீன். ஓகேவா? அந்த டிஎன்ஏ வந்து ஃப்ராக்மெண்ட் உடைஞ்சிருக்கா இல்லைன்னா இன்டாக்டாக இருக்கா, நல்லா ஃபுல் டிஎன்ஏவாக இருக்கான்றதுக்கு தான் இந்த டெஸ்ட்டு. இன்டாக்ட் டிஎன்ஏவாக உடையாமல் நல்ல ப்ராப்பரான டிஎன்ஏவாக இருந்ததுன்னா அது நல்ல ஸ்பெர்ம். அந்த ஸ்பெர்ம் நல்லா மொட்டைல் ஆகுதா, அதோட மொட்டிலிட்டி, அதோட நல்லா மூவ் ஆகி போகுதா, அதோட ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்பெர்ம் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா. அது சில ஸ்பெர்ம்னா பார்த்தீங்கன்னா 2 தலை இருக்கும், 2 தலை இருக்கும், ஒரு வால் இருக்கும். ஸோ அதெல்லாம் குறைபாடுகள் உள்ள ஸ்பெர்ம். ஒரு தலை ஒரு வால் தான் இருக்கணும், ஒரு ஹெட் ஒரு டெய்ல் தான் இருக்கணும். ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ % வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த நல்ல ஸ்பெர்ம் உள்ள பர்சன்டேஜ் வந்து உங்கள் கணவருக்கு கம்மியாக இருந்ததுனாக்கா என்ன பண்ணுவாங்கனாக்கா, உங்களை வந்து இந்த டேப்லெட் சொன்னேன் இல்லையா முதல்ல, அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் டேப்லெட், அதை வந்து திரும்பவும் எடுத்துக்க சொல்லுவாங்க. எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு 3 months கழித்து திரும்பவும் அதே டெஸ்ட்டே பண்ணுவீங்க. அதே டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட்டு உங்கள் கணவருக்கு பண்ணுவாங்க. அந்த டைமில் நல்லாவே ரிசல்ட்டு தெரியும், நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். போன தடவை டேப்லெட் எடுக்காமல் பண்ண டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் டெஸ்ட்டுக்கும் அப்புறமா இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட்லாம் அவங்க கொடுத்துட்டு நீங்கள் திரும்பவும் அதே டெஸ்ட் எடுத்திங்கனாக்கா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். நிறைய, அதாவது மோர் தென் 80% அந்த மாதிரிலாம் நல்ல ஸ்பெர்ம்ஸ் குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு. அதுலேயே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எக்குக்கு வந்து நீங்கள் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து அதுக்காக எக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எக்கு கிடைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அந்த எக்கை தான் பாப்பாவை உருவாக்குறாங்க. ஸோ அந்த எக்கை வந்து ஒரு டெஸ்டிங்காக இந்த எக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. நம்ம ஸ்பெர்ம்ஸை வேணால் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அதை வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாம் இது பண்ணுவாங்க. எக்குக்கெலாம் செக் பண்ண மாட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் மட்டும் எடுத்துக்க சொல்லுவாங்க. இதுதான் ஒரு நல்ல ப்ராசஸ் நான் சொல்கிறேன். ஒரு சில ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நான் ஒரு நல்ல ப்ராசஸ்னால் எப்படி நடக்கணுன்றதை எனக்கு நடந்ததையும் நான் சேர்த்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாமே, ஸோ எக்கும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஹெல்த் சப்ளிமெண்ட் சாப்பிட்ருப்பீங்க. அண்ட் ஸ்பெர்மும் வந்து டெஸ்ட் வச்சு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பெர்மை அவங்க உற்பத்தி பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து உங்களோட யூட்ரஸை பார்ப்பாங்க. யூட்ரஸில் ஏதாவது கட்டிகள் இருந்ததுனாக்கா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதாவது பாப்பா ஒட்டக்கூடிய இடத்துல கட்டிகள் இருந்ததுனாக்கா, வெளிப்புறத்தில் இருந்ததுனாக்கா, கர்ப்பப்பை வெளிப்புறத்தில் இருந்ததுனாக்கா விட்டுருவாங்க. பாப்பா ஒட்டக்கூடிய உள்பகுதியில் கட்டிகள் இருந்ததுனாக்கா அதை வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் கண்டிப்பாக ஒத்துட்டு அதை வந்து கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணதுக்கப்புறமா என்ன நடக்கும்னாக்கா, உங்களுக்கு வந்து எக் கலெக்ஷன் ப்ரொசீஜர் நடக்கும்.
எக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது இந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லேடிஸ்க்கு வந்து பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா, மென்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இன்ஜெக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெய்லி இன்ஜெக்ஷன்ஸ், ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு 2 to 3 இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டோசஸ்லாம் வேறுபடும், உமன் டு உமன் வேறுபடும். ஸோ அண்ட் ஸ்கேனும் பார்ப்பாங்க, எந்த லெவலுக்கு எத்தனை எக்ஸும் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டெய்லி டோசேஜை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ் நிறைய அதாவது நிறைய எக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகணுன்ற மோட்டிவில் அவங்க இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க டெய்லி. ஸோ ஒரு 10 நாள் 15 நாள் 12 நாள் வரைக்கும், அதாவது மென்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சு ஒரு 12 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸ்கேனில் பார்ப்பாங்க உங்களோட எக்ஸோட எத்தனை எக்ஸ் இருக்குது, எத்தனை குவாலிட்டியான எக்ஸ் இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்ணி, அதாவது நல்ல அந்த எக்கு வந்து ஒரு அதுக்கும் ஒரு பேக்கில் தான் எக்கெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பேக்கோட மெஷர்மெண்ட் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா 12 days உங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா ஓகே நல்ல சைஸ் ரீச் ஆகிடுச்சு. அந்த எக்கு கண்டெய்னிங் அந்த பேக், எக்கை மெஷர் பண்ண முடியாது, எக்கு உள்ளே இருக்கும். அந்த பேக்கும் வந்து அந்த எக்கு உள்ளே இருக்கிற அந்த பேக் வந்து மெஷர் பண்ணிவிட்டு, அந்த பேக்கோட சைஸ் வந்து நல்லா இருக்குது, ஒரு இதுவும் நல்ல ஒரு சைஸ்க்கு ரீச் ஆகிடுச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனாக்கா, சரி இனிமேல் வந்து எக்கை கலெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வந்து எக்கு உங்களுக்கு கலெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தான் செடேஷனில் உங்களுக்கு எக் கலெக்ஷன் ப்ரொசீஜர் நடக்கும். எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு சில ஹாஸ்பிட்டலில் ஃப்ரெஷ்ஷாகவே, அதாவது அதை எக்கை வந்து உடனே வளர வச்சு, அதாவது அதே சேம் மந்த்தே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் எம்ப்ரியோஸா, அதாவது எக்கை வெளியில் எடுப்பாங்க அண்ட் சேம் டே வந்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்மோட அதாவது யுனைட் பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்ஸ் உள்ளே போயிட்டு ஃபர்டிலைசேஷன்னு சொல்லுவாங்க. அதுதான் பாப்பா வந்து ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு பாப்பா வேணும்னாக்கா இந்த எக்கு உள்ள இந்த ஸ்பெர்ம் போகணும், ஓகேவா? அப்போ தான் பாப்பா வந்து ஃபார்ம் ஆகும். அடுத்தடுத்த இந்த செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆகி அந்த பாப்பா வந்து உருவாகும். 24 மணி நேரத்துலேயே அது தெரிஞ்சிடும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சா அப்படின்றது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எக்கு கலெக்ட் பண்ணுறாங்கனாக்கா, இன்றைக்கே உங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸையும் கலெக்ட் பண்ணுவாங்க, கொடுக்க சொல்லிவிட்டு அந்த ஃப்ரெஷ் ஸ்பெர்ம்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா யுனைட் பண்ணி கம்பைன் பண்ணிவிட்டு வச்சுடுவாங்க. வெளியில் இதெல்லாம் பாருங்கள், வெளியில் நடக்குது, உடம்பு உள்ளே கிடையாது. ஸோ 24 hours கழித்து மறுநாள் வந்து இதை பார்க்கும்போது இது மைக்ரோஸ்கோப்பில் பார்ப்பாங்க, இது வந்து ஃபர்டிலைஸ் ஆகிடுச்சுனாக்கா எக்கு உள்ள ஸ்பெர்ம் போயிட்டு அதுக்கு அடுத்த லெவல் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சான்னு. அதை தான் எம்ப்ரியோஸ்னு சொல்லுவாங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை தான் எம்ப்ரியோஸ்னு சொல்லுவாங்க, ஜைகோட்னு சொல்லுவாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக நான் போல் எம்ப்ரியோஸ்னு வச்சுக்கோங்க. எம்ப்ரியோஸ்ன்றது பாப்பான்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த கட்டம் ஓகே, அதாவது உங்களுக்கு வந்து அது நீங்கள் என்னென்னு எடுத்துக்கலாம்னாக்கா, உங்கள் பாப்பாவோட வயசு வந்து 1 நாள் என்று எடுத்துக்கலாம். நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா கணக்கிடுறது வேறு. இது வந்து பாப்பா வந்து வெறும் முட்டை, அதாவது எக்கு, இது வந்து ஸ்பெர்ம் விந்தணும், இதிலிருந்து ஒன்றா சேர்ந்து உருவாகிறது தான் வந்து பாப்பா. 24 மணி நேரத்துலேயே உங்களுக்கு அந்த பாப்பா ரெடி ஆகிடும். அது வந்து 1 நாள் வளர்ச்சி உள்ள அந்த பாப்பா, ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஹாஸ்பிட்டலில் 3ஆவது நாளே அந்த பாப்பாவோட 3 நாள் வயசுலேயே உடனே அம்மாவோட வயத்தில் வச்சுடுவாங்க. ஸோ இதோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி சொல்ல போனீங்கன்னாக்கா. அதை விட நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்கா, நீங்கள் நெட்டில் கூட பார்த்தா கூட தெரியும், நல்ல ஒரு ரிசல்ட் வரணுன்னாக்கா அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும்.
அந்த எம்ப்ரியோன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பாப்பாவை அந்த கம்பைன் ஆகி அந்த 24 மணி நேரம் கழித்து செக் பண்ண உடனே ஓகே இத்தனை பாப்பா உருவாயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அது வந்து மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் கூட அது ஃப்ரீசரில் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து பாப்பா வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா உங்களோட ஹெல்த்தை, அதாவது நீங்கள் கரெக்டான வெயிட்டில் இருக்கிறீங்கனாக்கா இப்போ உங்களோட கர்ப்பப்பையை ரெடி பண்ணணும். நீங்கள் அந்த பாப்பாவை ரிசீவ் பண்ணதுக்குரிய தகுதி உங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் இவ்வளோ இந்த எக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஹார்மோன்லாம் அதிகமான லெவலில் இருக்கும் அந்த மாதம் பாடியில். ஸோ அதெல்லாம் குறைஞ்சி உங்கள் பாடி திரும்பவும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இந்த அடுத்த ஸ்டேஜ், இந்த பாப்பா ஃப்ரீசரில் வச்சுருக்கிற பாப்பாவை நீங்கள் வந்து யூட்ரஸ், அதாவது கர்ப்பப்பையில் வைக்கிறதுக்கு தகுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பை எடுத்துவீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. நீங்கள் பாப்பா உருவாகிட்டு ஃப்ரீசரில் இருக்குனாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. மனநிலையை நல்லா வச்சுக்கோங்க, பீஸ்ஃபுல்லாக இருங்க. நல்ல ஒரு அதாவது என்வாயர்மெண்ட் சேஞ்சுன்னுவாங்கல்ல, நீங்கள் வந்து எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நல்லா ஒரு ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க மைண்டை. என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமோ அத்தனை விஷயங்களும் செய்யுங்க. அண்ட் அது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடுங்க. என்னென்ன சாப்பாடு சாப்பிடணுன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக ஆகிடுது. ஸோ வெயிட்டும் நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கணும். உங்களோட பாடிக்கு ஏற்ற வெயிட்டு நீங்கள் இருக்கணும், அது பார்த்துக்கோங்க. ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா உடனே அதுக்கு ஸ்டெப் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணியோ எல்லா வகையான முயற்சிகளும் பண்ணி அதை வந்து குறைக்க பாருங்கள். நீங்கள் எந்த லெவலுக்கு வெயிட் இருக்கணுமோ அந்த லெவலுக்கு தான் வெயிட் இருக்கணும். ஓகேவா? வெயிட் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஓகே நவ் ஐம் ரெடி ஃபார் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு எம்ப்ரியோவை பாப்பாவை வைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த டைம்லேயும் உங்களோட யூட்ரஸ்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த கட்டத்தில் பாப்பா நல்லா ஒட்டுறதுக்கு 100% ஹெல்ப் பண்ணுற டெக்னிக்ஸ் நிறைய இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு நல்ல டைமாக என்னன்னு தெரியல, ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கும் ஒரு சில ப்ரொசீஜர் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணாங்க, நான் விடலை. மேனேஜிங் டைரக்டரை பார்த்து வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டு அதில் ஒரு முக்கியமான டெக்னிக் இவங்கெல்லாம் சொல்லாததை, அதாவது டியூட்டி டாக்டர்ஸ்லாம் சொல்லாமல் என்னை டைரெக்டாக ஐவிஎஃப்க்கு, அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு கொண்டு போகலான்னு நினச்சாங்க, பாப்பா வச்சிடலான்னு. நான் அதுக்கு சம்மதிக்கலை. மேனேஜிங் டைரக்டரை பார்த்துட்டு அந்த டாக்டர்கிட்ட பேசி வேறு ஏதாவது இருக்கா, இன்னும் நான் எடுத்துக்கணுமா, வேறு ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கா, அட்வான்ஸ்டு டெக்னிக் இருக்கான்னு கேட்டுட்டு அவங்க ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கை சொன்னாங்க. அப்போ தான் நான் அது போயிடலைன்னா, அது செக் பண்ணலைன்னா மிஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர், அந்த டெக்னிக்லாம் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து 100% சக்ஸஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதெல்லாம் அந்த டெக்னிக்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடும். அந்த டெக்னிக்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, பாப்பாவை வச்சிடுவாங்க. அதிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ்க்கு ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருங்க. வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க, ஸ்டெப்பு ஏறாதீங்க, ஹாஸ்பிட்டல்லையே இருந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாசிட்டிவ்ன்ற ரிசல்ட்டோடு நீங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகலாம், பார்த்துக்கலாம், பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு முக்கியமான ப்ரொசீஜர், இதில் ஒரு சின்ன விஷயம் நான் மிஸ் அவுட் பண்ணிட்டேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்கள, எம்ப்ரியோ பாப்பாவை வந்து உங்களோட கர்ப்பப்பையில் வைக்கிறதுக்காக நீங்கள் திரும்பவும் போவீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த ஃப்ரீஸான எம்ப்ரியோஸ் இருக்குல்ல, பார்ப்பாங்க, அவங்கள வெளியில் எடுத்து வைப்பாங்க. எந்த நாளில் அந்த பாப்பாங்களை ஃப்ரீஸ் பண்ணுவாங்கனாக்கா, 3ஆவது நாளில் தான் அதை வந்து ஃப்ரீசிங்க்கு, அதாவது ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீசரில் வச்சுடுவாங்க. 3ஆவது நாள் வயசு அதுக்கு, அந்த டைமில் தான் ஃப்ரிட்ஜ் உள்ளே வச்சுடுவாங்க.
அதுக்கப்புறமா நீங்கள் திரும்ப நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணிவிட்டு எனக்கு பாப்பாவை இப்போ வைங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு போகும்போது அதை வெளியில் எடுத்து வைப்பாங்க. வச்சு 4வது நாள் 5வது நாள் அங்கேயே ஹாஸ்பிட்டல்லையே வளரும் பாப்பா. 5வது நாள் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் உங்களையும் ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே அவன் தியேட்டரில் ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு தான் உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஒரு சின்ன டிஷ்ஷில் பாப்பா அப்படியே மிதந்துட்டு இருக்கும், கண்ணுக்கே தெரியாமல். அது ஒரு டியூப், ஒரு கத்தீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டியூப்ல இருந்து எடுத்து பாப்பாவை சைட் பை சைட் அல்ட்ராசவுண்டு ஸ்கேன் டாக்டர் பார்த்துக்கிட்டே அதில் உங்களோட யூட்ரஸை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணி உங்களோட யூட்ரஸில் அந்த பாப்பாவை வச்சிடுவாங்க. வச்சுட்டு நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அந்த 15 days ஹாஸ்பிட்டல்லையே உங்களுக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு அமைதியாக நாட்களை கடந்து போகணும். 15th day அந்த மாதிரி. அதுக்குள்ளவே உங்களுக்கு வந்து ஒரு சில க்ளூஸ்லாம் கொடுப்பாங்க. பிளட் டெஸ்ட்லாம் நடுவில் எடுப்பாங்க. உங்களோட ஹார்மோன் லெவல், ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ஹார்மோன்ஸ்லாம் ரைஸ் ஆகிருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ஹாப்பி ஆகிடும், ஓ இந்த லெவலுக்கு ரைஸ் ஆகிருக்குன்னு. நீங்கள் சைட் பை சைட் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே சூப்பர், நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும், நல்ல ஹோப்பும் கொடுப்பாங்க. அப்புறமா ஃபைனலாக உங்களுக்கு 15th day உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். ஓகே, இதுதான் IVF ப்ராசஸ். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த IVF ப்ராசஸில் இருக்கிற டெக்னிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் போடுறாங்க. எதுக்காக நீங்கள் IVF போகணுன்னு சொல்கிறேன், எதுக்காக நீங்கள் IUIலாம் வேண்டான்னு சொல்கிறேன்றதுக்கெலாம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் தவறான ஸ்டெப்ஸ் எதுவும் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.